ஓம் சாந்தி. 9/6/2025 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு உலகத்தின் மீது அமைதியின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய தந்தையின் உதவியாளர்கள். இப்போது உங்கள் முன்பாக சுகம் சாந்தியின் உலகம் இருக்கிறது. கேள்வி: பாபா குழந்தைகளுக்கு எதற்காக படிப்பிக்கிறார்? படிப்பிற்கான சாரம் என்ன? பதில்: பாபா தன்னுடைய குழந்தைகளை சொர்க்கத்தின் இளவரசர்களாக, உலகத்தின் எஜமானர்களாக மாற்றுவதற்காக படிப்பிக்கிறார். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, படிப்பின் சாரம் என்னவென்றால், உலகத்தின் அனைத்து விஷயங்களையும் விட்டுவிடுங்கள். நம்மிடம் கோடி ரூபாய், லட்ச ரூபாய் இருக்கிறது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். எதுவுமே நம் கையில் வரப்போவது இல்லை. ஆகையினால் நல்ல முறையில் முயற்சி செய்யுங்கள், படிப்பின் மீது முழு கவனம் செலுத்துங்கள் என்று பாபா கூறுகிறார். பாடல்: கடைசியில் அந்த நாளும் வந்தது என்று. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். கடைசியில் உலகத்தில் அமைதிக்கான நேரம் வந்துவிட்டது. அமைதி எப்படி ஏற்படும் என்று அனைவரும் கேட்கின்றனர். பிறகு யார் சரியான அறிவுரை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பரிசும் கொடுக்கின்றனர். நேருவும் கூட அறிவுரை தந்திருக்கிறார். அமைதியோ ஏற்படவில்லை. அறிவுரை மட்டும் கொடுத்துவிட்டு சென்றார். இப்போது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இருக்கிறது, ஏதோ ஒரு நேரத்தில் உலகம் முழுவதிலும் சுகம், சாந்தி, செல்வம் போன்றவை அனைத்தும் இருந்தன. அது இப்போது இல்லை, மீண்டும் வரப்போகிறது. சக்கரமோ சுற்றும் அல்லவா? இது சங்கமயுக பிராமணர்களாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது, நம்முடைய சுகத்தின் நாட்கள் வரப்போகின்றது என்று. நாம் அதற்காகத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். பாபா முயற்சியும் மிக எளிதாக சொல்லிக் கொடுக்கிறார். டிராமாவின் திட்டத்தின்படி கல்பத்திற்கு முன்பு போலவே இது நிச்சயம் நடக்கும். பாபா அடிக்கடி சொல்லி புரிய வைக்கிறார், இங்கே அனைவரும் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் ஆத்ம அபிமானியாகி அமருங்கள். ஒரு தந்தைதான் ராஜயோகம் கற்பிக்கிறார், மேலும் உலகத்தின் வரலாறு புவியியலை புரிய வைக்கிறார். பாபா கூறுகிறார், நான் ஒன்றும் தாட் ரீடர் அல்ல. அதாவது பாபா மனிதர்களுடைய மனசுக்குள்ளே எந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு படிக்கக்கூடிய, அதாவது ரீட் பண்ணக்கூடிய தாட் ரீடர் நான் கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இவ்வளவு பெரிய உலகம், இதில் அமர்ந்து எதை ரீட் செய்வது, அதாவது எதை படிப்பது? பாபா அவரே கூறுகிறார், உங்களை பாவனமாக்குவதற்காக டிராமாவில் விதிக்கப்பட்டவாறு நான் வருகிறேன். நாடகத்தில் என்ன பாகம் இருக்கிறதோ அதை நடிப்பதற்காக வந்திருக்கிறேன். மற்றபடி நான் ஒன்றும் தாட் ரீடர் அல்ல. என்னுடைய பாகம் என்ன, நீங்கள் என்ன பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தான் நான் கூறுகிறேன். நீங்கள் இந்த ஞானத்தை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா கூறுகிறார், நம்முடைய பாபா தந்தையாக இருக்கிறார். அவரே ஆசிரியராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். நீங்கள் நினைவு மட்டும் செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். உங்கள் புத்தி எல்லைக்கப்பாற்பட்டு சென்று விட வேண்டும். தந்தையின் மகிமையை கேட்டு ஆத்மா குஷியாகி விடுகிறது. அனைவரும் கூறுகின்றனர், நம்முடைய தந்தை தந்தையாக, ஆசிரியராக, அவர் உண்மையிலும் உண்மையானவராக இருக்கிறார். அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய படிப்பும் உண்மையானது, முழுமையானது. அந்த மனிதர்களின் படிப்பு அரைகுறையானது. ஆக குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். பெரிய பரீட்சை பாஸ் செய்கிறார்கள் என்றால் புத்தியில் அதிக குஷி இருக்கும். நீங்கள் எவ்வளவு உயர்ந்த படிப்பை படிக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு அளவற்ற குஷி இருக்க வேண்டும். பகவான் பாபா எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு மெய் செலுத்த விட வேண்டும்.
அதாவது உலகத்தில் நல்ல பெரிய பட்டப்படிப்பெல்லாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ குஷி இருக்கும். இங்கே பகவான் பாபா எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பிக்கிறாரு அப்படின்னா அப்படி மெய்சில் இருக்கணும் அப்படிங்கிறார் பாபா. குழந்தைகள் கூறுகின்றனர், பாபா புயல்கள் அதிகம் வருகின்றது என்று, நாங்கள் மறந்து போகிறோம் என்று. பாபா கூறுகிறார், நீங்கள் யாரை மறந்து போகிறீர்கள்? உங்களை இரட்டை கிரீடம் அணிந்தவராக உலகத்தின் எஜமானராக ஆக்கக்கூடிய பாபாவை நீங்கள் எப்படி மறக்கிறீர்கள்? வேறு யாரையும் நீங்கள் மறப்பதில்லை. மனைவி, குழந்தை குட்டிகள், சித்தப்பா, பெரியப்பா, மாமா, உற்றார் உறவினர் எல்லோரும் நினைவிருக்கிறார்கள். மற்றபடி இந்த விஷயத்தை நீங்கள் ஏன் மறந்து விடுகிறீர்கள்? உங்களுடைய யுத்தம் இந்த நினைவில்தான் இருக்கிறது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகள் உங்களின் முன்னேற்றத்திற்காக அதிகாலையில் எழுந்து பாபாவின் நினைவில் சுற்றி வர வேண்டும். நீங்கள் அதாவது மேல் மாடிக்கு கூட போகலாம், வெளியில் குளிர்ந்த காற்று இருக்கும், அங்கே கூட போய் நீங்கள் பாபாவை நினைக்கலாம் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இங்கேயே தான் வந்து அமர்ந்து கொள்ள வேண்டும் என்பது அவசியமில்லை. வெளியிலும் செல்லலாம். காலை நேரத்தில் பயப்படுவதற்கான விஷயம் எதுவும் இருக்காது. வெளியில் நடந்து செல்லுங்கள். தங்களுக்குள் இதே விஷயத்தை பேசிக்கொள்ளுங்கள். பாபாவை யார் அதிகம் நினைவு செய்கிறார்கள் என்று பார்க்கலாம். பிறகு சொல்ல வேண்டும், எவ்வளவு நேரம் நான் நினைவு செய்தேன் என்று. அதாவது நமக்குள்ளே பேசிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பேசிக்கணும். யார் பாபாவை அதிகமாக நம்ம நினச்சோம் இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னலாம் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி நமக்குள்ளே கூட பேசிக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. மற்ற நேரங்களில் நம்முடைய புத்தி எங்கெங்கே சென்றது? இது போன்ற உரையாடல்தான் ஒருவர் மற்றவருக்குள் முன்னேற்றத்தை அடைவது என சொல்லப்படும். எவ்வளவு நேரம் பாபாவை நினைவு செய்தோம் என்று குறித்து வையுங்கள். நீங்கள் 1 மணி நேரம் நடந்து சென்றீர்கள் என்றால் கூட நினைவிலிருந்து நடந்தால் கால்கள் களைத்து போகாது. நினைவினால் உங்களுடைய பாவங்கள் எவ்வளவு நீங்கும். பிராமணராக ஆகின்ற அனைவருக்கும் ஸ்ரீமத் இருக்கிறது. நீங்கள் பாபாவின் ஸ்ரீமத் மூலம் தேவதைகள் ஆகிறீர்கள். தேவதைகளுக்கு ஸ்ரீமத் எதுவும் கிடையாது. ஸ்ரீமத் இப்போது பிராமணர்களாகிய உங்களுக்குத்தான் கிடைக்கிறது. இப்போது நீங்கள் பாபாவிடம் படிக்கின்றீர்கள். இதன் மூலம் நீங்கள் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடைகிறீர்கள். யார் படித்தார்களோ அவர்கள் அடைந்தார்கள். நாடகத்தில் நடிப்பு இருக்கிறதல்லவா? ஞானம் சொல்பவர் ஞானக்கடல் ஒரே ஒரு பாபா மட்டும்தான். அவர் நாடகத்தின் திட்டத்தின்படி கலியுக கடைசி மற்றும் சத்யுக ஆரம்பத்தின் சங்கம யுகத்தில்தான் வருகிறார். எந்த ஒரு விஷயத்திலும் நாம் குழம்பி போகக்கூடாது. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, படிப்பின் சாராம்சம் என்னவென்றால் உலகத்தின் அனைத்து விஷயங்களையும் விட்டுவிடுங்கள். நம்மிடம் கோடி ரூபாய் இருக்கிறது, லட்சம் இருக்கிறது என்றெல்லாம் ஒருபோதும் நினைக்காதீர்கள். எதுவும் நம் கையில் வரப்போவதில்லை. அதனால் நல்லபடியாக முயற்சி செய்யுங்கள். பாபாவிடம் வருகின்றனர் என்றால் பாபா புகார் செய்கிறார், 8 மாதமாக வகுப்பிற்கு வருகிறீர்கள். யாரிடமிருந்து ராஜ்ய பதவி கிடைக்கிறதோ அவரை இதுவரையிலும் சந்தித்ததே இல்லை என்று சொல்கிறார்கள். பாபா இந்த வேலை இருந்தது என்று கூறுகிறார்கள். அதாவது பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, 8 மாதம் ஆச்சு, ஆனால் யார்கிட்ட இருந்து நமக்கு ராஜ்ய பதவி கிடைக்குதோ அந்த அப்பாவை சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை வர முடியல அப்படியெல்லாம் சாக்கு போக்கெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாங்க, அட, நீங்கள் இறந்து விட்டால் பிறகு இங்கே எப்படி வருவீர்கள்? இந்த சாக்கு போக்கு எல்லாம் செல்லுபடியாகாது. பாபா ராஜயோகம் கற்பித்து கொண்டிருக்கிறார், நீங்கள் கற்றுக்கொள்வதில்லை. யார் அதிக பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு 7 நாள் என்ன, 1 வினாடியில் கூட அம்பு தைக்க முடியும். 1 வினாடியில் உலகத்தின் எஜமானர் ஆக முடியும். பாபா கேட்கிறார், நிச்சயம் எப்போது ஏற்பட்டது என்று. அப்போது சொல்கின்றனர், 8 மாதம் ஆகிறது என்று. பாபா புரிய வைத்துள்ளார். முக்கியமான விஷயம் நினைவு மற்றும் ஞானம். மற்றபடி காட்சி பார்ப்பது ஒன்றிற்கும் உதவாது. தந்தையை அறிந்து கொண்டு விட்டால் பிறகு படிக்கத் தொடங்குவார்கள்.
நல்லது. இப்போது உங்கள் மீது கரை படிந்துள்ளது. அதற்காக பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள் என்று. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அதிகாலையில் எழுந்து நடந்து கொண்டே பாபாவை நினைவு செய்யுங்கள். உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் இனிமையான ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். யார் எவ்வளவு நேரம் பாபாவை நினைவு செய்கிறார்கள் என்று பார்க்கலாம். பிறகு அவரவருடைய அனுபவத்தை கூறுங்கள். செகண்ட் பாயிண்ட், தந்தையை அறிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் பிறகு எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. படிப்பில் ஈடுபட்டு விட வேண்டும். முரளியை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. வரதானம். அனைவரின் குணங்களை பார்த்து கொண்டு இருந்தாலும் தந்தையின் குணங்களை தாரணை செய்யக்கூடிய குணமூர்த்தியாகுக. சங்கம யுகத்தில் எந்த குழந்தைகள் குணங்களின் மாலையை தாரணை செய்கிறார்களோ அவர்களே வெற்றி மாலையில் வருகின்றார்கள். எனவே தூய அன்னப்பறவையாகி அனைவருடைய குணத்தை பாருங்கள் மற்றும் ஒரு தந்தையின் குணங்களை தனக்குள் தாரணை செய்யுங்கள். இந்த குணமாலை அனைவரின் கழுத்திலும் இருக்கிறது. தந்தையின் குணங்களை எந்த அளவிற்கு தனக்குள் தாரணை செய்கிறார்களோ அவர்களின் கழுத்தில் அவ்வளவு பெரிய மாலை விழும். குணங்களின் மாலையை நினைவு செய்வதினால் தானும் குணமூர்த்தி ஆகிவிடுவார்கள். இதன் நினைவாகவே தேவதைகள் மற்றும் சக்திகளின் கழுத்தில் மாலையை காண்பிக்கின்றனர். ஸ்லோகன். சாட்சி தன்மையின் மனநிலைதான் யதார்த்தமான நிர்ணயம் செய்வதற்கான ஆசனமாகும். இன்றைய அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்கள். உள்நோக்கு முகமாகி காரியம் செய்வதினால் தடைகளிலிருந்து, வீண் எண்ணங்களிலிருந்து தப்பித்து விடுவீர்கள் மற்றும் நேரமும் மீதமாகும். யார் உள்நோக்கு முகமாகி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நினைவு சக்திசாலி ஆகிவிடும். மேலும் ஆத்மா என்னும் கண் சக்திசாலி ஆகிவிடும், அதாவது பவர்ஃபுல் ஆகிடும். இதனால் ஏதாவது தடை வர இருக்கிறது என்றாலும் இன்று ஏதோ ஒரு பேப்பர் வரப்போகிறது என்று உணர்வார்கள். மற்றும் எவ்வளவு முதலிலேயே அறிந்து கொள்கிறார்களோ புத்திசாலி ஆகிவிடும் காரணத்தினால் வெற்றி அடைந்து விடுவார்கள். அதாவது இன்றைக்கி ஏதோ ஒரு பேப்பர் வரப்போகுது அப்படின்னு ஃபஸ்ட்டே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, அதாவது உணர்ந்துருவாங்க. அதை அப்போ உணரக்கூடிய காரணத்தினால அவங்க புத்திசாலி ஆகிடுவாங்க. அந்த பேப்பரில், அந்த பரீட்சையில் அவங்க வெற்றி அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி.
ஆன்மீக விமோசனம், இது உலகுக்கோர் ஆன்மீக விமோசனம். ஓம் சாந்தி ஓம், 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 ஓம் சாந்தி ஓம். மனக்கண்களின் காட்சியில் ஜோதி பிந்துவாய் திரிகின்றார். எண்ணங்கள் தோன்றும் நெஞ்சில் நிறைந்து நினைவாய் மலர்கின்றார். சங்கமயுகத்தில் அவருடன் வாழும் பாக்கியம் கிடைத்ததால் அவரது அன்பில் திளைக்கும் சுகம் கண்டே. ஓம் சாந்தி ஓம், 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 ஓம் சாந்தி ஓம்.